நீ தாலி வந்து கட்டுனா எனக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இல்ல, நீ நான் பிரிஞ்சிரும், இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பேசுற பண்ற எல்லாம் இது பண்ற ரைட்டு ஓகே. ரெண்டாவது என்னன்னு சொல்றேன்னா, செஞ்ச ஒரு தாலி, அது இந்துக்கள் தாலியா இருந்தானா, முஸ்லீம் தாலியா இருந்தானா, கிறிஸ்டினோட தாலியா இருந்தா என்ன, ஒரு தாலிய செஞ்சுட்டு செஞ்ச தாலியில அந்த கருகமணியை கலட்டுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அபசகுணம் அப்படிங்கறது நமக்கு தெரியும். அது இவருக்கு எப்படி தெரியும் இருக்குதுன்னு தெரியல. செஞ்ச தாலியில மணிய கலட்டுறதே உனக்கு அபசுனமானா, செஞ்ச தாலியவே நான் கலட்டி இருக்கேனே, அது எவ்வளவு பெரிய அபசுனம். நான் தான் பிள்ளைய மேல உள்ள பாசத்துல வீட்டை உருவாக்கணும்னு கலட்டிட்டேன்னா அந்த அபசுனத்துல நீ ஆட்டையை போட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். சாதாரண வெறும் கருகமணி அப்படின்னா கூட சரி வேணாம் போ, 10, 50, 100, 1000, 2000, 5000 விட்டுறலாம். 5 பவுன் 5 பவுன் அத்தடி அத்தி 5 பவுனா? அக்கா காசைய பாரு பேசிலேயே. இதெல்லாம் நீ போட போறியான்றத எனக்கு டவுட்டா இருக்கு. ஓ பியாரி பானிபூரி பம்பாய்க்காரி, நீதான் எந்த நகுமா சுபமா சுபமா. பானிபூரி கதை ஞாபகம் இருக்கா? என்ன ஓட்டம் எடுத்தியாம்ல? நல்லா தெரிஞ்சிச்சு. வெயிட் பண்ணு, விருந்தாளி எல்லாம் உன்னை வந்து கூட்டு போறாங்க, காத்துரு.